வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும், தம்பிதுரை வலியுறுத்தல். மக்களவை துணைத் தலைவர் கடிதத்தாளை பயன்படுத்தி அறிக்கை கொடுப்பதா? தம்பிதுரைக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழக அரசின் உள் விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேட்டி. உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கிரிக்கெட் வாரிய தலைவர் செயலர் நீக்கம், உச்சநீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலர் சசிகலா விரைவில் தமிழக முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டுமென கட்சியின் கொள்கை பரப்பு செயலரும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை தம்பிதுரை வெளியிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் சசிகலா முதல்வராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றுவது இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ள தம்பிதுரை, கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் தனித்தனியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் ஒருவரிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிமுக பணிகளும் அரசு திட்டங்களும் தொய்வின்றி செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவினர் மனநிலையை ஏற்று விரைவில் பொதுச் செயலர் சசிகலா தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து சென்னை போயதோட்டை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவை தம்பிதுரை நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் ஒருவரிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என கூறியதாக தெரிவித்தார். தமிழக முதல்வர் பொறுப்பை அதிமுக பொதுச் செயலர் சசிகலா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தம்பிதுரை தெரிவித்தார். கட்சியினுடைய பொறுப்பும் ஆட்சியின் பொறுப்பும் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும். கட்சி தலைமை யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் எல்லா திட்டங்களும் சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த அறிக்கை தந்திருப்பது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்காக கழக பணியாக இருக்கட்டும், மக்களுடைய ஆட்சி பணியாக இருக்கட்டும் செய்வதற்கு சின்னம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடனடியாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். இந்த நிலையில் இன்று மாலை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போயஸ் இல்லம் சென்று அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவை சந்தித்தார். இதைத் தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை சசிகலா திறந்து வைத்தார். இதில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சசிகலா முதல்வராக வேண்டும் என்று மக்களவை துணைத் தலைவர் கடிதத்தாளை பயன்படுத்தி தம்பிதுரை அறிக்கை கொடுத்திருப்பதற்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்களவை துணைத் தலைவராக இருக்கும் தம்பிதுரை வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் சட்டத்தின் மாண்புகளையும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் விதத்தில் அமைந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தமிழக முதல்வர் பதவியை சிறுமைப்படுத்தி ஆளுநர் அவருக்கு செய்து வைத்த பதவி பிரமாணத்தை கொச்சப்படுத்தி சசிகலா முதல்வராக வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருப்பது முழுக்க முழுக்க துதிப்பாடும் செயலாகவும் அரசியல் சட்ட நெறிமுறைகளை பலி கொடுப்பதாகவும் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதிலும் மக்களவை துணைத் தலைவர் கடிதத்தாளை பயன்படுத்தி தம்பிதுரை இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது மிகவும் வெட்கக்கேடான செயலாகும் என்றும் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் உள் விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் வெங்கையா நாயுடு செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா எம்பி இல கணேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு கருப்பு பணத்திற்கு எதிரான போர் தொடரும் என்று குறிப்பிட்டார். மேலும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசிய அவர், எம்எல்ஏக்கள் ஆளுநரிடம் வைத்த கோரிக்கைப்படி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் குறித்து தற்பொழுது கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விவாதிக்க தேவையில்லை என்று தெரிவித்த வெங்கையா நாயுடு, ஆதாரமின்றி ஜெயலலிதாவின் மரணத்தை சந்தேகிப்பது தவறு என்றார். தமிழக அரசின் உள் விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்றும் குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, சசிகலா முதல்வராக வேண்டும் என்றும் மக்களவை துணைத் தலைவரின் கடிதத்தாளில் அறிக்கை வெளியிட்டதை தம்பிதுரை தவிர்த்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். The government of India do not interfere in the internal affairs of any political party. We do not interfere in the administration of the state also.
should be the leader of ADMK, that is left to ADMK. It is a fact that she was not well. There were reports, doctors told me also, that she is recovering. Any time of her choice, she can go home. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த சமரவீர தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியத்தால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென தமிழக மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி தில்லியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா இலங்கை இடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு தில்லியில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக கொழும்பில் இன்று நடைபெறும் இருநாட்டு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர, சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். அமைச்சர்கள் அளவிலான அடுத்த கூட்டம் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. சமாஜ்வாதி கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழலை தொடர்ந்து சைக்கிள் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முலாயம் சிங் முறையீடு செய்தார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங்கிற்கும் அவரது மகனும் உத்தரப்பிரதேச முதல்வருமான அகிலேஷ் யாதவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் உச்சகட்டமாக கட்சியில் இருந்து அகிலேஷ் யாதவ் நீக்கப்பட்டு பின்னர் 24 மணி நேரத்திற்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இந்த இக்கட்டான நிலையில் நேற்று லக்னோவில் நடைபெற்ற சமாஜ்வாதி கட்சியின் தேசிய செயற்குழு அவசர கூட்டத்தில் முதல்வர் அகிலேஷ் யாதவ் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முலாயம் சிங்கை நிறுவன தலைவராகவும் அறிவிப்பது என்று சிவபால் யாதவ், அமர் சிங் ஆகியோரை கட்சியில் இருந்து நீக்குவது என்றும் அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது சட்டவிரோதம் என்று கடுமையாக விமர்சித்த முலாயம் சிங் யாதவ் சைக்கிள் சின்னத்தை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள ஏதுவாக இது சம்பந்தமான மனுவை தில்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திடம் இன்று வழங்கினார். முலாயமிற்கு அவருடைய சகோதரர் சிவபால் யாதவ், அமர் சிங் ஆகியோரும், அகிலேஷ் யாதவுக்கு முலாயமின் உறவினரான ராம்கோபால் யாதவும் ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலை இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கின் அடிப்படையில் தள்ளி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை நினைவு கூர்ந்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதைத் தொடர்ந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை நியமித்து தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றியதன் மூலம் தனி அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் மாநகர, நகர, பேரூர், ஊராட்சி அமைப்புகள் கொண்டுவரப்பட்டன என தெரிவித்துள்ளார். எனினும் டிசம்பர் மாதத்திற்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாத நிலையில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள், அதாவது வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு மீண்டும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த அறிவிப்பை தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். அசாதாரணமான நிலைகளின் போது மட்டுமே தனி அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளாட்சி மன்றங்கள் இருக்க வேண்டும் என்பதுடன் மக்களாட்சியின் வேறாக இருக்கும் அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் வழிகாட்டுதலிலேயே செயல்பட வேண்டும் என்பதுதான் கிராமராட்சியம் பற்றிய மகாத்மா காந்தியடிகளின் கருத்துமாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே காலதாமதம் செய்யாமல் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் உடனடியாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியில் இருந்து அனுராக் தாக்கூர் மற்றும் செயலர் அஜய் ஷிர்கே ஆகியோரை பதவி நீக்கம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி லோதா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரைகளை அளித்திருந்தது.
பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதுபற்றி உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் அளித்த கிரிக்கெட் வாரியம் தணிக்கை அலுவலர் நியமனம் பற்றி பன்னாட்டு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விளக்கம் கேட்டதை மறைத்ததாக புகார் எழுந்தது. லோதா குழு பரிந்துரைகளை நிறைவேற்றாதது மற்றும் நீதிமன்றத்திற்கு தவறான தகவல்களை தந்தது ஆகியவை தொடர்பாக வாரிய தலைவர் அனுராக் தாக்கூர் மற்றும் செயலர் அஜய் ஷிர்கே ஆகியோரை பதவி நீக்கம் செய்து தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. There were obstructions, there were impediments. We fixed the timelines that was not adhered to. We submitted 3 reports before the Supreme Court. Even then it was not implemented. Obviously this was to happen and this has happened. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அனுராக் தாக்கூர், நீதிபதிகள் அவர்களின் அறிவுறுத்தலின் கீழ் அமைக்கப்படும் குழுவின் மூலம் கிரிக்கெட்டிற்கு பயன் கிடைக்கும் என்று எண்ணினால் அதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். BCCI is the best managed sports organization in the country with defined procedures. For me, it was not a personal battle. It was a battle for the autonomy of the sports body. I respect Honorable Supreme Court judges feel that BCCI could do better under retired judges. I wish them all the best. I'm sure cricket will do better under their guidance. பொதுத் தேர்தலின் போது சாதி மதத்தின் பெயரால் அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சாதி மதத்தின் பெயரால் தேர்தலில் வாக்கு சேகரிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என்றும் அதில் தலையிட அரசுக்கு உரிமை இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதேவேளை தேர்தலின் போது சாதி மதத்தின் பெயரால் வாக்கு சேகரிப்பது சட்டவிரோதமானது எனவும் அரசியல் கட்சிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்வாறு வாக்கு சேகரிப்பவர்களை அரசும் தேர்தல் ஆணையமும் கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் நீதிபதிகளின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து வரவேற்கத்தக்கது என்று ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் கூறியுள்ளன. The judgment is quite positive and it should be welcomed. India being a country, there are political parties which try to polarize the people. The Supreme Court judgment will have a greater impact on the polity of the nation. We have been consistently fighting for the safeguard of secular democratic. TNPSC-யின் 11 உறுப்பினர்கள் நியமனம் செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகளை நிர்வகிப்பதற்காக 11 உறுப்பினர்களை புதிதாக நியமனம் செய்து தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இந்த பணி நியமனத்திற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. நியமனத்தை ரத்து செய்யக்கோரி திமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நியமன உத்தரவு செல்லாது என்று தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதல்வருடன் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. தமிழக திட்டங்கள் பற்றி பேசியதாக தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் குளச்சல் துறைமுக திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் பற்றி விவாதித்ததாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்திற்கு இன்று பகல் 1 மணி அளவில் வந்த பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு முதல்வர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினார். 1 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பொன் ராதாகிருஷ்ணன் பேசினார். குளச்சல் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குவது உள்ளிட்ட தமிழக பிரச்சினைகள் குறித்து முதல்வருடன் பேசியதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி இறக்குமதி சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் அதை மேம்படுத்தக்கூடிய வகையில் தேசிய நெடுஞ்சாலையாக எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் மாண்புமிகு முதல்வரிடம் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம்.
முன்னதாக திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்த விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி வரும் 5ஆம் தேதி நடைபெறும் சாலை மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு உடனடியாக தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசு தேவையான நிதிகளை தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் உடனடியாக அந்த போராட்டத்திற்கும் ஆதரவு தர வேண்டும் என்கிற ஆதரவு கடிதத்தையும் நமது மரியாதைக்குரிய திமுகவினுடைய பொருளாளர் அவர்களிடத்தில் அளித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் 14 லட்சம் கோடி பணம் புழக்கத்தில் இருப்பதாக பொய்யான தகவலை வெளியிட்ட மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலர் வெங்கடாச்சலம் சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். இந்த சம்மேளனத்தின் தேசிய மாநாடு வரும் 8ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMC மைதானத்தில் நடைபெற உள்ளதாக வெங்கடாச்சலம் தெரிவித்தார். மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினை குறித்து மாநாட்டில் போராட்டத்தை அறிவிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். நிதியமைச்சர் 14 லட்சம் கோடி ரத்து செய்தோம், அந்த 14 லட்சம் கோடியும் மீண்டும் வங்கிக்கு வந்துவிட்டது என்று அவர் இன்றைக்கு அறிவித்தால் நாங்கள் தொழிற்சங்கத்தில் நாங்கள் தவறு என்று ஒத்துக்கொள்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அவர் நாட்டுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவையில்லாத மக்கள் மத்தியில் குழப்பத்தை நிதியமைச்சர் இன்றைக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார். பணம் தட்டுப்பாடு இருக்கின்றது. 4 லட்சத்துக்கு மேலே வரல, இன்னும் 10 லட்சம் தட்டுப்பாடு இருக்கு. ஆனால் தேவையான அவங்க என்ன எது தேவை? பணம் இல்லாத இந்தியா வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த குறைந்த பணமே போறோம்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியாவுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். 97% இந்திய பொருளாதாரம் பண பரிவர்த்தனை மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை அடுத்த வாகைக்குளத்தில் கடும் வறட்சியின் காரணமாக நெற்பயிர்கள் கருகியதால் அதிர்ச்சியில் விவசாயி அழகர்சாமி பலியானார். சாயல்குடியை அடுத்த வாகைக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி அழகர்சாமி என்பவர் 5 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்திருந்தார். கடும் வறட்சிக்கு பெயர் போன ராமநாதபுரத்தில் இந்த ஆண்டு மழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நெற்பயிர்கள் கருகியதை கண்டு அதிர்ச்சியில் விவசாயி அழகர்சாமி மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூரில் சம்பா பயிர் வாடியதை கண்டு அதிர்ச்சியில் மேலும் ஒரு விவசாயி பலியானார். இதனால் திருவாரூரில் பலியான விவசாயிகளின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரை அடுத்த பாண்டுக்குடியைச் சேர்ந்த விவசாயி உத்தராபதி 2 ஏக்கர் நிலத்தில் குத்தகைக்கு எடுத்து சம்பா சாகுபடி மேற்கொண்டிருந்தார். கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவர் மனவேதனையில் இருந்ததாக கூறப்படுகிறது. வயலுக்கு சென்ற விவசாயி கருகிய பயிரை கண்டு மன அழுத்தம் காரணமாக வயலில் மயங்கி விழுந்து பலியானார். இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பலியானோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. பெரம்பலூர் அருகே ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்க கோரி காளைகளுடன் மனு கொடுக்க வந்தவர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பொங்கல் திருநாளை ஒட்டி பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். ஜல்லிக்கட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அதை நீக்க கோரி பூலாம்பாடி, அரும்பாவூர், விஷவக்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த காளை வளர்ப்பவர்கள் தங்கள் காளைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்றனர். எசனை அருகே அவர்கள் வந்தபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காளைகளை வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்த பிறகே அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க அனுமதிக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டு விளையாட்டு பரம்பரை விளையாட்டு, வீர விளையாட்டு, எங்களோட கலாச்சார பெருமையை தான். அன்னைக்கெல்லாம் அதை அழகுனா தான் கல்யாணமே பண்ணி கொடுத்தான். அவனை தான் ஆம்பளன்னு ஒத்துக்கிட்டான். அப்பேற்பட்ட விளையாட்டை அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பீட்டா அமைப்புக்கு நம்ம தமிழக காவல்துறை நேரடியாகவும் மறைமுகமாக 10 வருஷமா துணை போறாங்க. எங்களை அனுமதி பண்ணல அப்படின்னாக்க நிச்சயமா மிக கடுமையான நல்ல போராட்டங்கள் வெடிக்கும். மனு கொடுக்கறதா கலெக்டரேட் கிளம்பி போயிட்டு இருந்தோம். மாடி ஏற்றுறதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி மேம் சாலை ஓரத்தில் தான் நாங்கள் வண்டி நிப்பாட்டிருந்தோம். அநாகரிகமாக பார்த்தீங்கன்னா வண்டி நாங்கள் எடுக்க கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. வண்டியோட சாயை பிடிங்கிட்டாங்க எடுத்ததுமே. சரி, ஓகே, ஒன்றுமே நாங்கள் சொல்லவே கிடையாது. கலெக்டரேட் மனு கொடுக்க தான் போகிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணோம். இன்டிமேட் பண்ணியும் மாடை வண்டியில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட குளங்களை ஆக்கிரமித்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட குளங்களில் மீரான் சாஹிபு குளம், நரசையர் குளம்,
குஞ்செட்டிக்குளம் உள்ளிட்ட 6 குளங்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளன. அந்த குளங்களும் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன. குறிப்பாக குளங்களுக்கு செல்லும் மழை நீர் கால்வாய்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு குடியிருப்புகளாகவும் கடைகளாகவும் மாறியுள்ளன. மேலும் கடந்த பல ஆண்டுகளாக குளங்கள் தூர்வாரப்படாததால் நிலத்தடி நீர்மட்டம் கேள்விக்குறியாகிவிட்டது. எனவே குளங்களை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் நகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பராமரிப்பு சரியாக இல்லை. இது சுத்தம் செய்தாக ஓரளவு குடிநீர் நல்லா இருக்கும். குடிநீர் மாதிரி தண்ணி நல்லா இருக்கும். இதில் பாதுகாப்பு இல்லாத இருக்குது. ஓப்பன் சில இடத்துல ஓப்பன் ஆகிற இடத்துல குழந்தைங்க 2-3 ட்ரிப் வந்து விழுந்து விழுறாங்க செய்கிறாங்க. அதெல்லாம் அடிபடுது. குஞ்செட்டி குளம் தெரு இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் 2-3 குளங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது அரசாங்கமாக பார்த்து இந்த குளங்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி சீரமைத்தாங்க நல்லா இருக்கும். 4-5 குளம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சரியாக சீரமைக்காதனால சுற்றி இருக்கிற வீடு தண்ணி குப்பை எல்லாம் இதில் தான் கொட்டுறாங்க. இப்போ கழிவு தண்ணியெல்லாம் விடுறதுனால அதை யூஸ் பண்ண முடியறதில்ல. குழந்தைங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுது. உதகை அருகே காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைந்த கூலி தொழிலாளி கோயம்புத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசனக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கிரீஷ் வேலை முடித்து நேற்றிரவு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். வனப்பகுதி வழியாக அவர் சென்றபோது அங்கு நின்றிருந்த காட்டு யானை ஒன்று கிரீஷை விரட்டிச் சென்று தாக்கியதில் படுகாயம் அடைந்தார். அப்பகுதி மக்கள் யானையை விரட்டிவிட்டு கிரீஷை மீட்டு மசினக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அழைத்துச் செல்லப்பட்டார். மாத ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து திருப்பூர் ரயில் நிலைய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில்களில் சரக்குகளை ஏற்றி இறக்கும் வேலையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாத ஊதியத்தை வங்கிக் கணக்கில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று அரசு அறிவித்ததை அடுத்து கடந்த மாதம் ஊதியம் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். வங்கிக் கணக்கு எண்களை அளித்த பிறகும் ஊதியம் வரவு வைக்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டம் காரணமாக சரக்குகள் இறக்கப்படாமல் உள்ளன. ரயில்வே குட் செட்டில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் 147 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மாதமாக சம்பளம் தரலைங்க. டெய்லி வேலை செஞ்சு சம்பளம் இல்லாமல் வீட்டுக்கு சும்மா போகிறதா இருக்குது. பஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கி வேலை நிறுத்தியிருக்கோம். சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் ஆணி மாதத்தில் நடைபெறும். ஆணி திருமஞ்சன தரிசனம் ஆகிய 2 விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன உற்சவத்தை முன்னிட்டு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ நடராஜர் முன்னிலையில் கொடிமரத்தில் கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகன வீதி உலாவும், 7ஆம் தேதி வெள்ளி யானை வாகன வீதி உலாவும், 8ஆம் தேதி தங்க கைலாச வாகன வீதி உலாவும், 9ஆம் தேதி தங்க ரதத்தில் சோமகந்தர் குதிரை வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. மேலும் 10ஆம் தேதி தேர் திருவிழாவும் இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் லட்சர்ச்சனை நடைபெறும் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர். பிரிஸ்பன் டென்னிஸ் போட்டி இவான்ஸை வீழ்த்தினார் ரோஜர் ஃபெடரர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் புத்தாண்டை ஒட்டி ஒட்டகங்களின் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதை திரளான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். சீனாவில் உள்ள மங்கோலியாவின் உள்பகுதியான பயனர் பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு ஒட்டக ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. ஒட்டக மேய்ப்போர் பங்கேற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒட்டகங்கள் 8 அணிகளாக பங்கேற்றன. ஓட்டப்பந்தய தூரமான 50 கிலோமீட்டர் தொலைவை 10 கட்டங்களாக கடக்கும் வகையில் பந்தயம் நடைபெற்றது. ஒட்டகங்களின் திமில்கள், உயரம், கால்களின் நீளம் ஆகியவற்றை பொறுத்து அவற்றின் ஆற்றல் கணக்கிடப்பட்டன. இதையடுத்து ஒட்டகங்களுக்கான அழகு போட்டியும் நடைபெற்றது.
ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்று வரும் ஹோப்மேன் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் பிரிட்டன் வீரர் டான் இவான்ஸை வீழ்த்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்று வரும் ஹோப்மேன் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியின் முன்னணி வீரர்கள் பங்கேற்று விளையாடி வந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் முழங்காலில் நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு பின்னர் 6 மாத ஓய்வில் இருந்த ரோஜர் ஃபெடரர் இந்த போட்டியில் களமிறங்கினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் பிரிட்டன் வீரர் டான் இவான்ஸை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும், தம்பிதுரை வலியுறுத்தல். மக்களவை துணைத் தலைவர் கடிதத்தாளை பயன்படுத்தி அறிக்கை கொடுப்பதா? தம்பிதுரைக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழக அரசின் உள் விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேட்டி. உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கிரிக்கெட் வாரிய தலைவர் செயலர் நீக்கம், உச்சநீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம்.